இப்போ நம்ம தமிழ்நாட்டுல மோஸ்ட் சென்சேஷனல் விஷயம் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ் இஷ்யூ தான். ஜனநாயகனுக்கு ஜனநாயகம் வீடியோ ஆக்சுவலி இன்னைக்கு டேயே வந்து எங்களுக்கு என்ன சொல்றாங்க, ஒரு பிளாக் டே சொல்லுவாங்க. பிளாக் ஷர்ட் நான் போட்டுருக்கோம், நீங்க போட்டுருக்கீங்க. நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், நம்ம இவ்வளவு வழி இருக்கும்போது மக்களுக்கு என்ன பெயின் இருக்கும், அவங்க எவ்வளவு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். இந்திய கூட்டணிக்குள்ள தாவேகா வரணும்னு பிரஷரை கொடுத்துதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? சார் எனக்கு தெரிஞ்சு வந்து ரியாலிட்டி சார், கிரவுண்ட் ரியாலிட்டி டெஃபினட்டா ப்ரெஷர் இருக்கு. எங்களை வந்து யாருமே அது ட்ரிகர் பண்ண முடியாது, எதுவுமே நாங்கள் எடுக்க மாட்டோம். we are ready. பட் நீங்க ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணும்போது படமும் பெருசாகுது, பெருசாக அட்லீஸ்ட் நம்ம எல்லாருமே ஜனநாயகன் பத்தி ரிலீஸ் ஆகலைங்கிற விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். தளபதி விஜய் அவர்கள் வாயிலிருந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பத்தி பேசவே இல்லையே. 41 உயிர் தான் அவர் மைண்ட்ல. டிஎம்கே சைட்ல இருந்த பிரஷர் சென்சார் போர்டுக்கா இல்ல பிஜேபி சைட்ல இருந்த பிரஷர் சென்சார் போர்டு? எனக்கு தெரிஞ்சு மதிப்புக்குரிய பிரதம மந்திரி திரு மோடிஜி டெஃபினட்டா அவர் எல்லா விஷயத்துக்கும் கருணை காட்டி நிறைய விஷயம் கொடுத்திருக்காங்க. டிவிகே இஸ் a hot cake. ஒரு ஹாட் கேக்னா எல்லாரும் அதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒரு பேக்கரியில் போகணும், எல்லாரும் எனக்கு ஒன்று மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது புரட்சி தலைவருக்கு அப்புறம், புரட்சி தலைவர் அம்மாவுக்கு அப்புறம் விஜய் சார். சினிபஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைந்திருப்பது ஜீவா ரவி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்களுடைய திரைப்பட வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாம அரசியல் வாழ்க்கைக்கும் எங்கள் நேயர் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாட்டுல மோஸ்ட் சென்சேஷனல் விஷயம் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ் இஷ்யூ தான். இன்னைக்கு கூட எப்ப ஆரம்பிச்சது, ஆல்மோஸ்ட் 9th ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது, இன்னைக்கு 27th. இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் போய், சுப்ரீம் கோர்ட் இருந்து திரும்ப ஹைகோர்ட்டுக்கு வந்து தனிநபர் நீதிபதியோட அந்த உத்தரவை ரத்து பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஒரு ஃபார்மேஷன் வரணும்னு இருக்காங்க, ரிவைசிங் கமிட்டி. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சார் இன்னைக்கு ஆக்சுவலி இன்னைக்கு டேயே வந்து எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு பிளாக் டேன்னு சொல்லுவாங்க. பிளாக் ஷர்ட் நான் போட்டிருக்கோம், நீங்க போட்டிருக்கீங்க. பட் இருந்தாலும் ரொம்ப சேடான ஒரு டே சார். ஏன் சொல்றேன்னா, இது நான் விஜய் சார் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் ஏகப்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள், ஒரு படைப்பு, ஏகப்பட்ட படைப்பாளிகள் உள்ள இருக்காங்க. நிறைய குடும்பங்கள், அதை சார்ந்த குடும்பங்கள் இருக்கு. தியேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்க. எல்லா தியேட்டர் ஓனும் பயங்கரமா கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா சொல்ல முடியாது. இந்த படம் அதை கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கும் டெஃபினட்டா. ஏகப்பட்ட ரெவென்யூ லாஸ்ன்றதை விட மன ரீதியா நிறைய விஷயங்கள், நிறைய வழிகள் இல்லை ஆக்சுவலி. ஏன்னா தாவேகா பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கரூர்ல இருந்து நிறைய வழிகள் ஆரம்பிச்சது. கரூர், அதுக்கப்புறம் ஏன் திருப்பரங்குன்றதுக்கு நீங்க பேசல, இந்த மாதிரி நிறைய கேள்வி. ஏன்னா இப்ப நான் என்ன சொல்றேன், புதுசா ஒரு மனுஷன் நல்லது பண்ணும் அப்படின்னு வரும்போது ஸோ அவரை பார்த்து நிறைய அதிர்வு, நிறைய ஜோக்ஸ் நடக்குது எல்லா இடத்துலையுமே. ஸோ எல்லாரோட ஃபோக்கஸும் இங்கே தான் இருக்கு, எல்லாருடைய அட்டாக்கும் இங்கே தான் இருக்கு, எல்லாரோட சாயம் பூசுறதும் இங்கே தான் இருக்கு. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இன்னைக்கு ஜனநாயகன் வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகனுக்கு ஜனநாயகம் இல்லையோ. அண்ட் நிறைய யூகங்கள் வந்து நம்ம இதெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிற சில விஷயங்கள் வந்து இப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஓகே, நாட் ஒன்லி அது நம்ம வந்து அது யூகமா மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை அந்த மீட்டிங் நடக்கும் போது விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு பிரஷர் இருக்கு மக்களுக்குன்னு திருப்பிட்டாரு. எனக்கு என்னமோ ஒரு டவுட், அந்த ஃபுல் ஸ்பீச்சை கேட்கும் போது எங்கேயோ இருக்கு, அத வந்து அவர் கொஞ்சம் அப்படியே பாலிஷ்டா சொல்லிட்டாருன்னு எனக்கு தோணுது. நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், டிவிகே இஸ் a hot cake சார். எஸ், ஹாட் கேக்ன்றது என்ன சொல்லுவாங்க, ஒரு நார்மலா கேக்கை நான் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணல. ஒரு ஹாட் கேக்னா எல்லாரும் அதை தான் வந்து ஃபோக்கஸ் இருக்கும். ஒரு பேக்கரிக்குள்ள போகணும்னு வச்சுங்க, சரி எல்லாரும் எனக்கு வேணுன்ற போது இந்த இடத்துக்கு வரணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டது உண்மைதான். நிறைய பேர் அழைப்பும் விடுத்தாங்க. பட் எந்த விதமான அழைப்புக்கும் அவர் தலையாட்டல, அசைவுல, அண்ட் அவர் அனுமதியும் கொடுக்கல. இவரும் நிறைய யார்கிட்டையும் போய் அப்ரோச்சும் பண்ணல. இட் இஸ் திஸ் பிளேஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸ். மக்கள் செல்வாக்கு அப்படின்றது புரட்சி தலைவருக்கு அப்புறம், புரட்சி தலைவர் அம்மாவுக்கு அப்புறம் விஜய் சார். கண்டிப்பா விஜயகாந்த் சார் இருந்தது, அண்ட் விஜயகாந்த் சார் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஃபுல் மக்கள் செல்வாக்கு விஜய் சாருக்கு மட்டும். தப்பை நம்ம திரும்ப பண்ணிடக்கூடாதுங்கிறது நீங்க தெளிவா இருக்கும். ஓகே, விஜயகாந்த் சார் நம்ம மிஸ் பண்ணாதே இப்போ மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது நீங்க தெளிவா சொல்றீங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் நம்ம தனியா பேசல சார். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜனநாயகத்துக்கு போயிடலாம். ஓகே, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு அடிப்படையான ஒரு பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஒண்ணு இல்லை, டிசம்பர் 18th 19th படம் பார்த்துட்டாங்க. படம் பார்த்துட்டு அந்த கமிட்டில ஒரே ஒரு ஆள் மட்டும் போயிட்டு எனக்கு வந்து இதுல வந்து ராணுவ சிம்பிள் இருக்கு, அதுக்கு என்ஓசி வாங்கல, மத சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கு, அண்ட் பொலிட்டிக்கல் சட்டையர்ல அரசியல் டைலாக்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, அது நிறைய பேரை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். பட் நான் என்ன ஒன்னே ஒண்ணுதான் சார் நான் கேட்கறது, நான் நார்மல் பகுத்தறிவு இல்ல
டோட்டல் எல்லாத்தையும் விட்டுருங்க. நார்மலா ஒரு பிரெயின் இருக்க ஒரு படத்தை பார்த்து அவ்வளவு தாக்கம் அந்த படத்தை அவங்க ஏற்படுத்திட போதா. மேக்ஸிமம் ஒரு 2 hours இருக்கும், 3 hours இருக்கும். இந்த படம் பார்த்து தான் நடக்கணுமா? ஸோ இதோட வந்து பயங்கரமா பொலிட்டிக்கல்ல நிறைய உண்மை விஷயங்களை காமிச்ச படங்கள்லாம் வெளியே வந்து ஏகப்பட்டது. அதை பாருங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணது பெரிய பெரிய தலைவர்களே ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜனநாயகத்துக்கு ஏன் வந்து இந்த சோதனை? எதுக்கு வந்து இவ்வளவு வழி கொடுக்குறீங்க? இப்போ விஜய் அப்படின்ற ஒரு மனுஷனோட பேர்னாலயா, இல்ல அவர் வந்தது அதிர்வுனாலயா, இல்ல அவர் வந்தது நிறைய பேருக்கு பிடிக்கலையா, இல்ல அவர் தன்னோட இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி யூகங்கள் எங்களுக்கு உள்ள இருக்கவங்களுக்கே அப்படி தோணும் போது பொதுமக்களுக்கு எப்படி இருக்கும் சார்? எக்ஸாக்ட்லி. இது எவ்வளவு பெரிய பெயின் சொல்லுங்க. அது வந்து எல்லாத்தையும் தாங்கிட்டு அந்த முகத்துக்கு அந்த சிரிப்போட எனக்கு அழுத்தம் இருக்கு, மக்களுக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, என்ன எதுவுமே வந்து ட்ரிகர் பண்ணாது, என்ன எதுவுமே பண்ணாதுன்றாரு. நம்ம எவ்வளவுதான் வந்து நம்ம இப்படி சொன்னாலும் இருந்தாலும் அந்த வழிதான் சார். எக்ஸாக்ட்லி, நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க சார். ஆனா விஜய் சாருடைய படம் சொல்லும் போது அது அவருக்கும் ப்ரொடியூசருக்கும் மட்டும் பிசினஸ் கிடையாது. சுத்தி முத்தி எல்லாருக்குமே அங்க ஒரு ப்ராஃபிட்டபிளா தான் இருந்திருக்கு. பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் இஸ் த டாப் மோஸ்ட் லீடிங் ஆக்டர். இப்போ நம்பர் ஒன் பாக்ஸ் ஆபீஸ் கிங் அவர் தான். ஏன்னா இன்கம் ரெவென்யூ அவ்வளவு நடக்கும்போது இப்போ லாங் டர்ம்ல எல்லாருக்கும் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ஜனநாயகன் படம் எடுக்கும்போது ப்ரொடியூசர்ஸ், அதுக்கப்புறம் அங்க டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அவங்க தான் டிசைடிங்கா இருக்கணும். நம்ம படத்துக்கு எக்ஸிபிட்டர்ஸ் திருப்பூர் சுப்பிரமணியன் அவர் என்ன சொல்லியிருக்காரு? சோ எவ்வளவு பெரிய லாஸ், எவ்வளவு பெரிய ரெவென்யூ ஜெனரேட்டிங் மிஷின் மாதிரி. எஸ், நாட் ஒன்லி தட் சார், நாட் ஒன்லி எவ்வளவு ஃபினான்ஸ் வாங்கியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி சார். நான் கொஸ்டின் முடிச்சிடறேன் சார். பட் இத்தனை பேர் இன்வால்வ் ஆன ஒரு திரைப்படம் அவங்களால நிக்காம ஒரு ஒரு சென்சார் போர்டு வந்து இன்வால்வ் ஆகி படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சென்சார் போர்டு இப்ப டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்காங்க ஜனநாயகத்துக்கு, ஈவன் தோ படத்தை பார்த்ததுக்கு அப்புறம். இது எவ்வளவு தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு முதல் பார்த்த உடனே வந்து ஓகே சொல்லி உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் எதிர்க்கான்னு சொல்றது அங்கேயே தப்பு சார். ஆனா அதுவே இல்லாம நான் இங்க நியூஸ் பார்த்தேன், அவர் படத்தையே பார்க்கல அப்படின்னு வேற சொல்றாங்க. அது எவ்வளவு இருக்கு பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து இப்போ அது கேஸ் கோர்ட்ல இருக்கு சார். எஸ், அதை கமெண்ட் பண்றதும் வந்து மரியாதைக்குரிய விஷயம். ஏன்னா நம்ம எல்லா நீதிபதிகளையும் மதிக்கிறோம், நீதியும் மதிக்கிறோம், எல்லா கோர்ட்டும் மதிக்கிறோம். அந்த ரெஸ்பெக்ட் வந்து லீடர் என்ன சொன்னது, யாரையும் நோக்கடிக்கணும், யாரையும் தப்பா பேசணும். பட் தப்பு தான். இந்த படத்துக்கு இவ்வளவு அழுத்தம் தேவை அப்படின்றது எனக்கு ரொம்ப சில்லியா இருக்கு. இவ்வளவு அழுத்தம் தேவையில்லை. ஒரு படைப்பண்ணி கொண்டு போய் தள்ளி போட்டுட்டு நீ பண்ணிட்டு இருக்கும்போது மற்ற படங்கள்லாம் வரும்போது பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்போது எவ்வளவு பெரிய வழியா இருக்கும். நம்பர் 1 ஓடி இன்னைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து லாபம் அடையக்கூடிய பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் 1 பர்சனோட ஹீரோவா இருக்காரு. இப்ப ரீசெண்ட் டைம்ல துரந்தர் ரிலீஸ் ஆச்சு. அது படமே டோட்டலா வேற ஜானர்ல இருக்கு. அதுக்கு எந்த ஒரு சீனும் கட்டாவில ரிலீஸ் ஆயிருக்கு. நார்த் இந்தியால முந்தானத்தும் 4 நாள் முன்னாடி சொல்லிருக்காரு. துரந்தர் கூட இமேஜினேஷன் மூவின்னு தான் சொல்லிருக்காங்க. நிறைய பேர் உண்மை சம்பவம்ன்றாங்க. இமேஜினேஷன் மூவி இன்னொரு பேர் சொல்லி இந்த படத்தை நீ எடு அப்படின்னா ஒரு பிலிம் மேக்கரா தைரியமா அது எடு அப்படின்னு ஒருத்தர் ஆணித்தரமா சொல்றாப்ல. சோ எங்க உண்மை இருக்கு, எங்க பொய் இருக்குன்றது நம்ம ஜட்மெண்ட் போனோம்னா பைத்தி முடிச்சிடும். நான் ஒண்ணு நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்றேன், ஜனநாயகத்துக்கு ஜனநாயகம் வேணும். எனக்கு ஒரே ஒரு டைலாக் ஞாபகம் வருது, சொல்லுங்க. பயம் எப்படி வேலை செய்யுது பாத்தியா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, பயம் அப்படின்ற போது நான் என்ன சொல்றேன், மத்த கட்சிகளோட நான் குற்றம் சொல்றேன். மத்த கட்சிகளோட கூட நான் குற்றம் சொல்றேன். ஜெனரலா ஒரு பொலிட்டிஷியனா அவரை பார்க்காம, ஒரு ஆக்டரா, ஒரு கலைஞனா, இப்ப கலைஞர் நேஷனல் அவார்டு ஒண்ணு கொடுக்குறாங்க, ஆஸ்கார்னு ஒண்ணு. அது அவர் வந்து இந்த கட்சியில இருக்காருன்னு கொடுக்குறாங்களா? இல்ல அவரோட டேலண்ட். அந்த டேலண்ட் உள்ள ஒரு மனுஷனுக்கு இவங்க செய்ய வேண்டிய மரியாதை நிறைய இருக்கு. அதுவும் இவருக்கு கடைசி படம். அண்ட் மோரோவர் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. அது போகும்போது அவர் சினிமா வந்து அவரோட அப்பா ஒரு இயக்குனர், பெரிய இயக்குனர், அவர் மகன் இப்போ சினிமாவில் இருக்கான். ஸோ சினிமாவில் அவங்க சர்வீஸ் கொண்டு முடியல, சினிமா அவரை விட்டு போகல. அவர் தான் சினிமா வந்து இப்போதைக்கு வேணாம் எனக்கு அரசியல்னு போறாரு. ஸோ அந்த மரியாதை வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதை பண்ணிருக்கணும், நிறைய பேர் வாய்ஸ் கொடுத்துருக்கணும் அவருக்கு. சினிமாவில் இருக்கிறவங்களும் சரி, நான் சினிமா பீப்புளும் சரி. எனக்கு தெரிஞ்சு சார், நம்ம தமிழ்நாட்டுல இது ஒரு கல்ச்சராவே இருக்குது போல இருக்குது. எம்ஜிஆருக்கு உலகம் சுற்றும் வாலிபனுக்கு வந்த பிரச்சனை, இப்ப தளபதி விஜய்க்கு ஜனநாயகத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு அதிகமா வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய்க்கு தான் சீரியஸா தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேற யாருக்கும் இவ்வளவு பிரச்சனை படங்கள் வந்தது கிடையாது. வரலாறு திரும்பட்டும் அவ்வளவு சொல்றேன். டைம் டு லீட். நான் ஒண்ணு சொல்றது, நான் வந்து இப்போ நம்ம ஜாலியா பேசுறதுனா கூட உள்ளுக்குள்ள அவ்வளவு வழி வச்சு பேசிட்டு இருக்கோம். எனக்கும் அந்த வழி இருக்கு, உங்களுக்கும் வந்து ஒரு நார்மல் மேனா, இப்போ வந்து ஒரு விஜய் சார் பிடிச்ச ஒரு மனுஷனா கூட இல்லாம ஒரு காமன் மேனா நம்ம நியாயம், இது தப்பு இந்த படத்துக்கு நடக்குது. மீடியா இருக்கவங்களுக்கு டெஃபினட்டா தெரியும் தப்பு. இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்னா, நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், நம்மளுக்கு இவ்வளவு வழி இருக்கும்போது மக்களுக்கு என்ன பெயின் இருக்கும் சார்? அவரை லவ் பண்றவங்க எத்தனை யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு, அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இது. உங்களுக்கு நீங்க இந்த வருஷம் சார்
எல்லாருமே இங்க இந்த தமிழ்நாடு தான் பாக்குறாங்க. நிறைய பேர் இப்ப நான் மும்பைல லாஸ்ட் கோட்டு வரைக்கும் மும்பைல தான் பார்த்திருக்கேன். மும்பைல ஒர்க் பண்ணும்போது எல்லா படமும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் நான் பார்ப்பேன். அங்க தமிழ் ஆடியன்ஸ் இல்ல, ஹிந்தி ஆடியன்ஸ், மலையாளம் ஆடியன்ஸ், தெலுங்கு ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் 3 நாள் ஹவுஸ்ஃபுல்லா தான் ஓடுது சார். நான் கண் கூட பாத்திருக்கேன். யூபில ஒரு கேங் ஆஃப் பாய்ஸ் சார், எல்லாம் நார்த் இந்தியன் பாய்ஸ். Yeah. மே விஜய் லவ் கர்த்தா ஹே அப்படின்ற எனக்கு ஹிந்தி பாதி தெரியாது. அவர் சொன்ன விஷயம் சொல்றேன். இங்க விஜய் சாரோட போட்டோ போட்டு ஒரு டிஷர்ட் போட்டுருக்காரு. ஐ லவ் தட் மேன், ஐ லவ் தட் மூவி, இஸ் நைஸ் அப்படின்றான். ஏன் சொல்றேன்னா அவருக்கு வந்து உலகளாவிய ரசிகர்கள், பிசினஸ், அது ரசிகர்கள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க, என்டர்டெயின் பண்றாரு. இப்ப எப்படி ரஜினி சார் ஜப்பான்ல அது அங்கெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி விஜய் சார் வந்து வேர்ல்டு ஃபுல்லா இருக்குன்றது ஸ்லோவா இப்ப நிறைய பேருக்கு தெரியாது. எல்லா இடத்துலயும் கேரளா இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. He is strong all over the world. எக்ஸாக்ட்லி சார். ஒரு உலகளாவிய ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுனால யார் யாருக்கு இது லாஸா வந்து அமைது நீங்க நினைக்கிறீங்க? ப்ரொடியூசர்ஸ் ஐ திங்க் more than 500 crores. Oh my god. ஆமா, டெஃபினட் more than 500 crores. சோ எனக்கு என்னன்னா லெட் ஒரு பெரிய ப்ரொடியூசராகவே இருக்கட்டும் சார், கேவிஎன் அப்படின்ற ஒரு பேர், அவர் அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ப்ரொடியூசரா கூட இருக்கட்டும். பட் இருந்தாலும் பெரிய லாஸ் இஸ் a loss. சார், வேர் இஸ் த 500 crores now? அது வருமா வராதான் கூட அவருக்கு தெரியாது. 500 கோடி இல்ல சார், நம்ம வந்து 10 ரூபா நம்ம தொலைச்சிட்டோம்னாவே நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், 500 crores எங்க சார்? அவங்க ஃபேமிலி இருக்கு, அவருக்கு அடுத்த தலைமுறை இருக்கு. லெட் ஹிம் பி a filthy rich man, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த 500 crores வந்து மல்டிப்ளை அதிகமா பண்ணும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல போய். அண்ட் மோரோவர் நீங்க அடுத்தது யோசிச்சு பாருங்க, ஹெச் வினோத் சார், அவருடைய கெரியர் ஒரு கலைஞன். விஜய் சார் நீ படம் முன்னிட்டு அவருக்கு அழுத்தம் வருமோ வராதா? கண்டிப்பா நான் சொல்றேன், அது பண்ணக்கூடாதுல்ல சார், தப்பு இல்லை. அண்ட் அதே மாதிரி அவரோட படைப்பு, அவர் அடுத்த படைப்புக்கு எப்படி போவாரு, அவரோட மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஒரு இயக்குனரோ ஒரு கிரியேட்டர் வந்து மைண்ட் டிஸ்ட்ராக்ட், அடுத்த கிரியேஷன் அவருக்கு வந்து ஃபுல்லா பண்ண முடியாது. லாஸ்ட் 10 இயர்ஸா தளபதி அவருடைய படத்துக்கு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு ஸ்டாப் ஆகல. இந்த அளவுக்கு ஸ்டாப் ஆகல. ஓகே சார், இவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அப்புறம் தான் இது நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவர் கட்சி கொடி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியனா வந்து மாநாடு எல்லாம் போட்டு பேசுறதுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட். பெருசா ஆரம்பிச்சது, பெருசா இருந்துச்சு, துப்பாக்கிக்கும் இருந்துச்சு, மெர்சலுக்கும் இருந்துச்சு, பிகிலுக்கும் இருந்துச்சு. பட் ஸ்லோலி இட் ஸ்டார்டட் க்ரோயிங். அது க்ரோ ஆகி போறா இன்னைக்கு ஒரு பேனியன் ட்ரீயா வந்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு வந்து பெருசாய் வளருதோ அந்த அளவுக்கு கூடவே வந்து இதுவும் வருது. அதுவும் இருக்கு. பட் நான் வந்து we can't blame one particular person or one particular party. ஜெனரலா சொல்றேன், அங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. பட் நாங்க இதை வந்து ஆரோக்கியமா பாக்குறோம். எங்களுக்கு என்னன்னா சந்தோஷமா இருக்கு. ஆஹா ஆஹா, கம் வாட் மே கம் நாங்க எடுத்துக்கிறோம். அவர் லீடர் அவர் சொல்றது என்னன்னா, எங்களை வந்து யாருமே வந்து ட்ரிகர் பண்ண முடியாது, எங்களுக்கு எதுவுமே நாங்க எடுத்துக்க மாட்டோம், we are ready. பட் நீங்க ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணும்போது படமும் பெருசாகுது. அண்ட் அந்த கோர்ட்ல இருக்க கேஸ் போகும்போதும் விஜய் சாரும் பெருசாகிட்டு வர இது they know. பட் இது ரொம்ப பெருசா போகும். அது பெருசாகி வரும்போது அந்த சக்தி முன்னாடி வேற சக்தி நிக்க முடியாது சார். ஓகே, அட்லீஸ்ட் நம்ம எல்லாருமே ஜனநாயகன் பத்தி ரிலீஸ் ஆகலைங்கிற விஷயத்த பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். தளபதி விஜய் அவர்கள் வாயிலிருந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பத்தி பேசவே இல்லையே. இது பப்ளிக்கும் கேக்குறாங்க, நிறைய பேர் பேசுறாங்க, எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவர் மட்டும் இன்னும் ஒரு வாய் திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒண்ணே சொல்றேன், இஸ் டோட்டலி விஜய் சார் டோட்டலி ஃபோக்கஸ்டுனா கரூர் ஸ்டாம்பேட். இந்த 41 உயிர் தான் அவர் மைண்ட்ல இருக்கு. இது கூட என்னோட சினிமா வாழ்க்கை சார். அந்த அவருக்கு இஸ் காட் த கெப்பாசிட்டி, ப்ரொடியூசருக்கும் இவங்க யாருக்குமே வந்து எந்த லாஸ் வராத அளவுக்கு வந்து அவர் அதை பேலன்ஸ் பண்ற ஒரு பவர் வந்து விஜய் சாருக்கு எப்பவுமே இருக்கு. ஸோ அதனால அவர் அது வழி பண்ணணுன்றது அவசியமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால வந்து அது ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இஸ் ஆன் நல்லபடியா நம்ம நிரபராதி அப்படின்றது ஆல்ரெடி நிரபராதி தான். இது வெளியே வந்துட்டா மைண்ட் கிளியர் ஆயிடும். அபிஷியலா வரும் எல்லாமே. படம் என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் பீப்புள் ஆர் கோயிங் டு வாட்ச். அந்த கலெக்ஷன் வரதான் போகுது. என்னன்னா இட் வில் டேக் டைம். ஓகே, ஸோ இஸ் கூல். அதே மாதிரி இப்ப நம்ம படத்தை பத்தி ரொம்ப பேசினா நான் நடிகராகவே ஆயிடுவேன். வேணாம், ஐ எம் பொலிட்டீஷியன். அது பொது கோர்ட்ல இருக்கு, அவங்க பாத்துப்பாங்க. என்னோட மக்கள் என் கூட இருக்கிறவங்க பாத்துக்க போறாங்க. நான் எதுக்கு அதை பேசணும்? லெட் மீ கான்சன்ட்ரேட், பீப்புள் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், மக்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். அப்ப டைம் 2 மாசம் தான் சார் எலெக்ஷன். அதுதான் வந்துருக்கு. அதுக்குதான். ஓகே சார், இப்ப சென்சார் போர்டு இந்த அளவுக்கு பிரஷர் அழுத்தம் வந்து ஜனநாயகன் படத்துக்கு கொடுக்குறாங்கன்னா, டிஎம்கே சைட்ல இருந்த பிரஷர் சென்சார் போர்டுக்கா இல்ல பிஜேபி சைட்ல இருந்த பிரஷர் சென்சார் போர்டுக்கா? சார், ஐ டோன்ட் பிளேம் எனி டிஎம்கே கவர்மெண்ட். ஓகே, டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ சென்சார் போர்ட் டைரக்டா வந்து யாருக்கு அடியில வருது? மினிஸ்டர் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், அவர் எல் முருகன். நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒரு தமிழர். நான் ஒரு ரிக்வெஸ்ட், அவருக்கு மனசார ஒரு தமிழ்நாட்டு குடிமகனா ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அதை கேட்கலாமா வேணாமா டவுட் இருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ.
இப்போ பிஜேபி இந்திய கூட்டணிக்குள்ள தாவேகா வரணும்னு பிரஷரை கொடுத்துதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பப்ளிக்கும் சொல்றாங்க, எல்லாருடைய மனசுலயும் அது இருக்கு. அது உண்மையா பொய்யா? சார் எனக்கு தெரிஞ்சு வந்து ரியாலிட்டி சார், கிரவுண்ட் ரியாலிட்டி. டெஃபினட்டாக ப்ரெஷர் இருக்குது அப்படிதான் நாங்கள் நினைப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு தாட் எங்களுக்கு வரல. வி ஆர் அந்த பார்ட்டி, நம்ம யாரையுமே அனாவசியமாக ப்ளேம் பண்ணணுன்றதுலாம் இல்லை. பட் இதுக்கு முன்னாடியே வந்து மக்களுக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. ப்ரெஷர் போடுறாங்க, விஜய் சாரை ப்ரெஷர் பண்ணுறாங்க, தாவேகா. ஏன்னா ஒரு பவர்ஃபுல் மேன், பெரிய சக்தி உள்ள ஒரு மனிதர் வந்து நம்மளுக்கு வந்துடணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் எதிர்பார்க்கறது எல்லாமே நடந்துருமா சார்? ஒரு மனுஷனை நீங்கள் இதை வச்சு தான் கட்டுப்படுத்த முடியும்னா எனக்கு படமே ரிலீஸ் வேணான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு என்ன பண்ணுவீங்க? வெறுத்து போய் நான் பண்ணிக்கிறேன்ப்பா எப்பாச்சும். ப்ரொடியூசருக்கு கெப்பாசிட்டி இருக்குது, பாதிக்கப்பட்டவன் யாராக இருந்தால் நான் பார்த்துக்கிறேன், அது ஆகும்போது ஆகட்டும். ஆனா ஆக்சுவலி அப்படி விட்டா தப்பாயிராது சார். இட்ஸ் அ கேம்பெயின். ஒரு கேம்பெயினுக்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா சார்? டெஃபினட்டா சார். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜனநாயகன் வந்து தான் விஜய் சார் வந்து அரசியல்ல வரணுன்றது இல்லை, கிடையாது. பட் இட் வில் பி an additional boost. இம்பாக்ட் இன்னும் பெருசாகும். டெஃபினட். நீங்க கேட்ட கேள்வி அது உண்மை. அந்த படம் வந்துச்சுன்னா அவரோட இம்பாக்ட் பெருசாகும் 100%. ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பெண் பாதுகாப்புன்னு அதிகரி பேசிட்டே இருப்பார். நம்ம வீட்டு பொண்ணு வெளியே போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வரணும், இதெல்லாம் படத்துல இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கு டெஃபினட். நான் பார்த்த வரைக்கும் ட்ரெய்லர்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிடும் அது என்னன்னு. ஸோ டெஃபினட்டா அது இருக்கு, அந்த இம்பாக்ட் இருக்கு. பட் உண்மையா அந்த ப்ரெஷர் நடக்குதா இல்லையான்றது அரசியல் இருக்கவங்களுக்கு தெரியும் மேல் மட்டத்துல. பட் எனக்கு வந்து இன்னைக்கு தோணுனது இருக்கு அப்படின்னு தோணுது. ஓப்பனா இருக்கு டெஃபினட்டான்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா ஒரு படத்தை இவ்வளவு தூரம் அடக்கலைக்கிறது வந்து எனக்கு பார்க்கும்போது there is something fishy inside. Why they are doing this? ஏன் பண்ணா விஜய் சார்? அதை கேட்க அவர் என்ன பண்ணார் உங்களுக்கு? இல்லை இந்த ப்ரொடியூசர் தான் என்ன பண்ணாரு? இப்போ நீங்கள் விஜய் சார் ஒரு மனுஷனை வச்சு நீங்கள் இவ்வளோ தூரம் ஒரு படத்தை வந்து பண்ணுறது வந்து ஒரு எனக்கு சில்லியாக இருக்குது. ஏன்னா ஹியூமனிட்டி மட்டும் இல்லை, நான் சொல்கிறது என்னன்னா வந்து எல்லாமே வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள். நீதிபதி அப்படின்னும் போது எவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் நம்ம வச்சிருக்கோம், நம்ம மதிக்கிறோம் இன்னைக்குமே. அந்த போலீஸ் யூனிஃபார்முக்கும் சரி, அந்த வக்கீல் யூனிஃபார்முக்கும் வி கிவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் நான் பண்ணுறோம். நான் நிறைய அந்த மாதிரி வேடங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். வேடங்கள் பண்ணும்போது எனக்கே ஒரு கௌரவம் அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி அதுக்கு நம்ம டெஃபினட்டாக மரியாதை கொடுப்போம். அண்ட் மோரோவர் வந்து இது வந்து நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிருது சார். நினைக்க வச்சிடறாங்க, இப்படி இருக்குமோ, ஏன் இப்படி பண்றீங்க? அரசியல் களத்துல டைரக்டா நீங்க மோதலாமே, கருத்து மோதலாம். மக்கள் பலத்தை நீங்க ஃபைட் இருந்தா ஹெல்தி, கரெக்ட், எக்ஸாக்ட்லி, வெரி நைஸ். ஹெல்தி ஃபைட் பிரதர், நான் வயலண்ட் ஹெல்தி ஃபைட். இப்போ ஒருத்தரை நம்ம பிடிக்கலன்னு அவருடைய சுத்தி இருக்கிறவங்கள திட்டுறதை விட்டுட்டு இவர் பண்றத நல்லது என்ன தப்பு என்னன்னு சொல்லி பேசும்போது ஆப்போசிட் பர்சன் வில் பி அ குட் லீடர். 100%. அதை விட்டுட்டு வேற விஷயத்த பேசிக்கிட்டு இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க எதிரியே இல்லைன்னா நீங்க நிக்கிறது வேஸ்ட். இப்போ ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க, எனக்கு ஈக்குவலான எதிரி ஒண்ணுவாங்க. எனக்கு ஈக்குவலான கலைஞர் என்ன சொன்னார், எனக்கு ஈக்குவலான எதிரி ஒன்று. அப்பதான் இல்லைன்னா போர் அடிக்குதுப்பா அரசியல். எல்லாருக்குமே, நம்மளுக்கே ஒரு ஆக்டரோட நடிக்கிறோம், ஒரு மிகப்பெரிய டஃப்பான ஆக்டரோட நடிக்கும்போது நம்மளுக்கு பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கும். ஒரு நியூ ஃபேஸோட நடிக்கிறதுக்கும், நியூ ஃபேஸ் நடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க, நியூ ஃபேஸ் நம்ம சாப்பிட்டு போயிடும்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச், ஐயோ இவர் முன்னாடி நம்ம அப்படின்ற மாதிரி, அதுதான் வந்து இஸ் கிவிங் தி ஜர்க். ஸோ டெஃபினட்டாக வந்து நான் சொல்றேன், அவங்க மனசு வச்சுட்டாங்கன்னா இது ஈஸியாக படம் வந்துருங்க. என்டிஏ கூட்டணிங்கிற ஒரு அந்த என்டிஏ கூட்டணின்னு ஒன்று இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் ரொம்ப விஜய் சாரை வந்து எதிர்பார்த்தாங்க, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. தே கேவ் கேட்ல ஓப்பன்லாம் பண்ணாங்க. பட் இட்ஸ் டூ ஏர்லி ஃபார் விஜய் சார் டு டிசைட். அது மட்டும் இல்லை, தான் தனியா ஒரு மனிதர், நான் வந்து உங்க லீடர்னு சொல்லி அவர் வந்திருக்காரே தவிர இன்னொரு இடத்துல போய் அவர் வந்து செகண்ட் லீட்ல தேர்ட் லீட்ல உட்கார மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட இப்போ எல்லா ஃபேன்ஸ் சொன்னீங்க, எவ்வளவு தூரம் ஓட் கன்வெர்ட் ஆயிருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்திருக்குன்னு பாருங்க. then he will take a stand. சார் இது எல்லாமே ஒரு கேம் பிளே மாதிரி தெரியுது. கண்டிப்பா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அதை கிளியர் பண்ணா ஒரு நிமிஷத்துக்கு கிளியர் பண்ணலாம், கிளியர் பண்ண வேண்டியவங்க அதை கிளியர் பண்ணலாம். பட் அங்க இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேருக்கு விஜய் சாரை பிடிக்கும். விஜய் சார் வந்து பிடிச்சதுனாலதான் விசில் சின்னமே கொடுத்தாங்கன்றாங்க. அதை பத்தி விசில் சின்னம் பத்தி பேசலாம். நான் என்ன சொல்றேன்னா, அவங்க நினைச்சு அது முடிஞ்சிடும். இந்த பிரச்சனை முடிஞ்சு படம் வந்துடும், ஆடியன்ஸும் ஹாப்பி ஆயிடுவாங்க. யாருக்கெல்லாம் வந்து அதுல பாதிக்கப்பட்டாலும் அவங்க எல்லாருமே செட்டில் ஆயிடுவாங்க. ஒரு பல இன்டர்வியூல கூட நான் கேட்டிருக்கேன். சொல்லுங்க, சிஎம் கிட்ட யாரும் கேட்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு சொல்லுங்க. விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. சார் யதார்த்த உண்மை சார் இது. இப்போ விஜய் சார் இப்போ ஒண்ணு இல்லை, நம்ம மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உதயநிதி சார் எப்படி பார்த்தாரோ அந்த மாதிரி தான் விஜய் சாரையும் பார்த்தாரு. எல்லாம் ஒன்னா வளர்ந்தவங்க தான். சரி, நான் தான் சொல்றேன், we are a family சார். பட் we are on a battlefield, political battlefieldல ஒருத்தர் ஒரு பார்ட்டியில இருக்கும், ஒருத்தர் ஒரு கொள்கையில இருக்கும், ஒருத்தர் ஒரு கருத்துல இருக்கும். அதை நம்ம என்னைக்கு விட்டு கொடுக்க போறது இல்லை. அண்ட் நான் வயலண்டா ஹெல்த்தியா we have to fight it out. ஓகே, அதுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப சில்லியான ஒரு தவறுகள். ஏன்னா முதலமைச்சரே இது குரல் கொடுத்துருக்காரு, ஜனநாயகத்துக்கு he has given voice. அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி நன்றி சொல்லிக்கிறேன் தாவேகா சார் தான். பட் எல்லாரும் நிறைய வாய்ஸஸ் வரணும்ன்ற ஆக்டர்ஸ் நிறைய பேர் கொடுத்துட்டாங்க.
ஜெயம் ரவி சார் கொடுத்திருக்காரு, அண்ட் சிம்பு சார் சொல்லியிருக்காரு, சிவராஜ் சார் சொல்லியிருக்காரு, கார்த்திக் சுப்ராஜ் சார், அமீர் சார், நிறைய பேர் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய வாய்ஸ் கொடுத்து ஆக்டர்ஸ் நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. பட் நான் சொல்ல இன்னும் வாய்ஸஸ் we need from the creative part. நிறைய பிரச்சனை இன்னைக்கு ஒருத்தருக்கு நம்ம தூரத்துல நின்று பார்த்துட்டோம்னா நாளைக்கு அதே பிரச்சனை இந்த பக்கம் வரும்போது கஷ்டம், அப்பதான் கஷ்டம். நம்ம இந்த டைம்ல வந்து அவர் விஜய் சார் சொன்னது என்னது, எல்லாம் ஒத்துமையா இருக்கப்பா. அவர் அதை சொன்னதுக்கு காரணம் நிறைய பேர் என்ன அதை மாத்தி கேட்கறாங்க. ஒருவேளை சண்டைக்காக இல்ல, அவர் எப்பவுமே வந்து எந்த ஆடியோ லான்ச் முடிஞ்சாலும் அவர் சொல்லுவார், பத்திரமா போயிடுங்கப்பா, போயிட்டு பத்திரமா சேர்ந்துட்டீங்களான்னு இன்ஃபார்ம் பண்ணிடுங்கப்பா. அவர் ரிக்வெஸ்ட் பண்றாரு, ஹி இஸ் நாட் கிவிங் ஆர்டர்ஸ், பண்ணிடு நீ போயிடு அப்படிலாம் சொல்லி அவரோட அதான் சொல்றேன். ஒரே ஒரு யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, அஜித் சாரோட நீங்க விடாமுயற்சியில ஒர்க் பண்ணீங்க, விஜய் சாரோட நீங்க ஒர்க் பண்ணி, ரெண்டு பேருக்கு ஒரு டிஃபரன்ஸ். அஜித் சார் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்காரு, அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு, கரெக்ட், எல்லாம் கரெக்ட். அவருக்கு அந்த திருப்பதியில போயிட்டு நீங்க தலையன் கூப்பிட்டு அதை பிடிக்கல. கோயில்ல வந்து என்ன, நான் சாதாரண மனுஷன், அது என் ப்ரொஃபஷன், டைரக்டா கண்டிக்கிறார். விஜய் சார் எப்படி கண்டிப்பார்னா ஸ்வீட்டா கண்டிப்பார், அன்பா கண்டிப்பார். இவர் வந்து ஸ்ட்ரிக்டாவே கண்டிப்பார். இதுதான் டிஃபரன்ஸ், தவிர ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் நண்பர்கள், ஒண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், தே போத் ஆர். வாட் தே டூயிங் இஸ் கரெக்ட். அவங்களோட ரசிகர்கள் அவங்க வந்து எந்த விதத்துல சொல்றோமோ அப்படி சொல்றாங்க. ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும். சோ இதான் டிஃபரன்ஸ். ஓகே சார், இந்த அரசியல் வாழ்க்கையில எம்ஜிஆர் அவர்களை போல, என்டிஆர் அவர்களை போல தளபதி விஜய் அவர்களும் ஷைனிங் ஆவாரா? 101% சார், நோ டவுட். ஏன் சொல்றேன்னா, எம்ஜிஆர் சாரும் என்டிஆர் சார் தான் இமீடியட் முதல்வர் ஆனாங்க, உடனே முதல்வர் ஆனாங்க. மக்கள் செல்வார் சார். நான் தான் அப்பலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், பீப்புள் பவர், மக்கள் சக்தி மகேஷன் சக்தி, அது மீறின சக்தியே கிடையாது. அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகே, அது விஜய் சாருக்கு இருக்கு, வேற எந்த தலைவருக்கும் கிடையாது சார். நான் பிராங்காவே சொல்லிடுறேன். அதை நம்ம கட்டுக்கோப்பா பிளான் பண்ணி அழகா அவங்கள நல்ல பொலிட்டீஷியன்ஸா மாத்துறது எங்க வேலை. அது நடந்துகிட்டு இருக்கு. இட்ஸ் அ ப்ராசஸ். விஜய் சொன்ன மாதிரி இட் வில் டேக் டைம், கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஒரு ஜேர்னி சார். ஒரு கட்டத்திலயுமே மோல்ட் ஆயிட்டே வருவாங்க. இப்ப இருக்கிற சீனியர் பொலிட்டிஷியன்ஸ் கூட அவங்க ஸ்டார்ட் பண்ண கெரியர் பிகினிங்ல ஆமா யங்ஸ்டர்ஸா தான் இருந்திருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றது, கே செங்கோட்டையன் has made himself a 23-year-old man. ஒரு 23 வயசு அதை மாத்திக்கிட்டாரு. அவர் போய் சேர்ந்த இடம் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் மேக்ஸிமம். அவரையும் ஒரு 23 வயசு மாத்திட்டு விஜய் சாரோட ஈக்குவலா போய் அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மூத்த அரசியல்வாதின்ற மரியாதை விஜய் சார் கொடுக்குறாரு. அவர் எந்திரிச்சா டக்குன்னு நினைச்சிடறாங்க, உட்காந்துறாரு. அந்த ரெஸ்பெக்ட் அவர் கொடுத்து அவரை ஒரு பெரிய இடத்துல வச்சு பாக்குறாங்க. பட் அவர் வந்து ஒரு தொண்டராகவே கூட இருந்து விஜய் சார் நாங்க நல்லா கொண்டு வரோம். ஏன்னா விஜய் சார் கொடுத்த மரியாதை, அந்த லவ் அவருக்கு ஏடிஎம்கேல கிடைக்கல. சூப்பர். சீனியர் பொலிட்டிஷியன், அதுவும் எம்எல்ஏ எல்லாமே இருந்தது. ஜெனரல் செக்ரட்டரி இஸ் ஜஸ்ட் 20-year-old, 20 வயசு தான் அவருக்கு. அப்பேற்பட்ட மனுஷன், ஒரு சிம்பிள் மேன், ஒரு ஸ்டூல், ஒரு சேர் தான் உள்ள அந்த பனையூர் ஆபீஸ்ல நான் போயிருக்கேன் சார். ஓகே ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் கூலா. ஆனா என்ன பேசுறோம் வந்து தளபதி சொல்லிட்டு இருக்கீங்களா சார், நீங்க என்னதான் பண்ணுவீங்க? அவர் தாங்க எனக்கு எல்லாம். அவர் சொல்றதா நாங்க பண்ணுவோம். நாங்க தன்னிச்சையா போய் முடிவு எடுத்து பண்ண மாட்டோம் சார். ஆனா அவர் சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கும். தளபதி தான் சார், அவர் தான் ஃபேஸ், அவர் தான் வாய்ஸ். அவரை வச்சுதான் நாங்க, எனக்கு குஷியானது என்ன யாருக்கு சார் தெரியும்? இது யாரும் சொல்ல மாட்டாங்க சார், யாரும் சொல்ல மாட்டாங்க. ஃபேஸ் ஆஃப் டிவிக்கு விஜய் சார், அவர் தான். ஓகே சார், விசில் சின்னம், தாவேக்காவுக்கு விசில் சின்னம் கிடைச்சது, அந்த ட்ராக், அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு சார்? ஆக்சுவலி வந்து நான் மனசார நினைச்சது வந்து எங்களுக்கு கப்பு வரும்னு பார்த்தோம். கப்பு முக்கியம், பிகில். சோ நான் நினைச்சேன் கப்பு வந்துச்சுன்னா அது பிகில் படத்தோட கனெக்ட் ஆகும், விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஹாப்பி ஆவாங்க, தொண்டர்கள். பட் கப்பு முக்கியம், பிகில் வந்து கப்பு வந்தா ஓகே, பிகில் வந்தா ஓகே, பிகில் வந்து. சோ இப்போ எனக்கு என்னன்னா இது வந்து ஒன்னே சொல்றேன், ஆப்ஷன் இருந்துச்சா சார்? ஆப்ஷன் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட ஆப்ஷன் கொடுத்தாங்க. அண்ட் மோரோவர் எனக்கு மெஜாரிட்டி எனக்கு தே லைக், ஐ திங்க் கப்பு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர், முக்காவாசி மெயின் பீப்புள் தே லைக் கப்பு எனக்கு தெரிஞ்சு. பட் விசில் வந்துதான் வந்து காட் கிவன் சொல்லுவாங்க. கடவுள் வந்து ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னா பிளெஸிங் சார். ஏன் சொல்லியா, ஒரு குழந்தை வரைக்கும் ரீச் ஆகும். ஒரு நார்மல் விசில், ஒரு செக்யூரிட்டியும் விசில் தான் யூஸ் பண்ணுவாங்க, பஸ் கண்டக்டரும் விசில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மோரோவர் நிறைய எல்லா இடத்துலயுமே ஜாலியா ஒருத்தர் பண்றாருன்னா விசில் அடிச்சு தான் சொல்லுவாங்க. தியேட்டர்ல படம் பார்த்தா விசில். ஸோ விசில் இஸ் சோ பாப்புலர். இப்போ வேர்ல்டு வைட் விஜய் சார் கிட்ட வந்தோம்னா அந்த விசில் வந்து வேர்ல்டு வைட் பாப்புலர். இதே விசில் சின்ன முன்னாடி 4 பேர் கிடைச்சிருக்கு. தமிழரவி மணியன் சார்ல இருந்து எல்லாருக்கும் ஒரு 4-5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. பட் விஜய் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விசிலுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அண்ட் விசில் தெரிய ஆரம்பிச்சு, அது ரீச்சும் வேற மாதிரி இருக்கு. நீங்க விசில் இருந்தீங்கன்னா சின்ன குழந்தை சொல்லும் விஜய். என்னோட கிராண்ட்சன் வரான், அவங்க கிட்ட சொல்றேன், விஜய் மாமா இஸ் ஃபேண்டாஸ்டிக் சார் அப்படின்னு சொல்லி விசில் அடிக்கிறான். இஸ் டெல்லிங் விஜய் மாமா இஸ் வெரி குட் நோ அப்படின்னு என்கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த விசில் சின்னம் அப்படின்றது, இப்ப விசில் சின்னம் நம்ம சொன்னதுதான்
அதுக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி விஜய் சார் மூலியமா கிடைச்சிருக்கு. பிஃபோர் எலெக்ஷன் Yeah. ஜனநாயகன் தியேட்டருக்கு வருமா வராதா? சார் 101% we are very positive it will come. ஓகே. பிப்ரவரியில எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பேர் இவ்வளவு வடியோட பேசியிருக்கோம், இவ்வளவு பேர் வந்து மக்கள் இவ்வளவு வேண்டாங்க, இவ்வளவு பெரிய மனிதரோட படம் அது, இவ்வளவு கலைஞர் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு மதிப்புக்குரிய பிரதம மந்திரி திரு மோடிஜி டெஃபினட்டா அவர் எல்லா விஷயத்துக்கும் கருணை காட்டி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அண்ட் ஒரு வார்த்தை, அந்த படத்தை எப்படியாவது பண்ணுங்கப்பா. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காரு, எல்லாருமே அவருக்கு லவ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு எமர்ஜிங் லீடரா தான் அவர் எமர்ஜ் ஆனார் விஜய் சார் மாதிரி நார்மலா. ஸோ டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு அவர் கண்ணு ஓப்பன் ஆகும். அண்ட் மோரோவர் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பிப்ரவரிக்குள்ள அந்த படம் வந்துடும். சூப்பர், அமேசிங். கண்டிப்பா ஹோப்ஃபுல்லி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகணும், வேண்டிக்கிறோம். தியேட்டர்ல போய் என்ஜாய் வேண்டிக்கிறோம். பண்ணணும். நம்ம பாபாட்ட வேண்டிக்கிறோம். கண்டிப்பா எல்லாம் வல்ல இறைவன் கண்டிப்பா ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மூவி அது இருக்கணும். ஒன் லாஸ்ட் டான்ஸ், பெஸ்டான டான்ஸ் இருக்கணும்னு ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே நேர்களே, கண்டிப்பா இந்த இன்டர்வியூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். உங்க மைண்ட்ல இருக்கிற கான்ஃபிடென்ட், என் மைண்ட்ல இருக்கிற கான்ஃபிடென்ட், சார் சொன்ன மாதிரி ஜனநாயகன் will release very soon. உங்களை ஒரு நல்ல இன்டர்வியூல மீட் பண்றேன். until then it's me Venkat signing off. Stay tuned with Cinebus. தேங்க்யூ.